வணக்க நண்பர்களே, என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இப்போ துக்கம் துறைமுகத்தில் கரையான் கிடக்கு. அது எல்லா போட்டுமே காரணம் கேட்டால் ஒரு 4 நாளாக காற்று போட்டுருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு அருமையான ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். அது என்னன்னா, இப்போ நான் நிற்கிறது ஒரு மிதப்பு பாலங்க. இந்த பாலம் எப்படி வேலை செய்யுது, இதனால என்ன பலனு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் போயிட்டு இருக்கிறது ஒரு மரப்பாலம்னா கிட்டத்தட்ட மிதக்கும் ஒரு பாலம். கடலுடைய நீர் மற்ற ஏற்ற இறக்கிறதுக்கு இந்த பாலம் ஏறி இறங்கும். அது என்ன மாதிரி அது யூஸ் ஆகுது, அது எப்படி அதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றின வீடியோ இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பாலத்தில் இப்போ நான் கடல் சைடு இருக்கேன். இப்போ நான் நிலத்து சைடு போயிட்டு இந்த பாலத்தோட வடிவமைப்பை காட்டிட்டு அப்புறம் இந்த பாலம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள், நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஃபிஷிங் வீடியோக்களாக இருக்கட்டும், கனா பிடிக்கிறத பற்றி இருக்கட்டும், அப்புறம் நம்மளுடைய நைட்டிஸ் விளையாட்டுகள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பாலம் எப்படி வேலை செய்யுது, இந்த பாலத்தை வடிவமைப்பு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பாலத்துடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். பார்த்தா தெரியும், இது ஆர்ப்பர் கல் போட்டிருக்காங்களா. இது மிகப்பெரிய ஆப்பருங்க. இந்த துக்க ஆர்ப்பரை முழுசா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு இந்த ஆர்ப்பரை பத்தி முழுசா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த பாலத்தை உங்களுக்கு காட்டுறேனே, இது நிலப்பகுதி. இந்த இருக்க மலை, இந்த மலையை வெட்டித்தான் இங்கே ஆர்ப்பரை உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த பாலம் எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கடலுடைய நீர் மட்டம் கொஞ்சம் உயரமாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பாலம் இருக்கிற மாடலை பாருங்களேன். இப்போ இந்த பாலம் சமமாக தெரியும், கொஞ்சம் தான் இறக்கமாக போயிருக்கு. இது தன்னுடைய நீர் மட்டம் குறையும் போது, அதாவது 2 பாகம் 3 பாகம் குறையும் போது இந்த பாலம் நேர செங்குத்தா கீழே பார்க்க இருக்கும். அதை எப்படி வேலை செய்து இந்த பாலத்தை எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அந்த ஏரியாவில் இருந்தால் இந்த பாலத்தை உங்களுக்கு காட்டினேன். இப்போ நிலத்துல இருந்து இந்த பாலத்துடைய அமைப்பு உங்களுக்கு காட்டிக்கிருக்கேன். இந்த பாலத்தை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் ஒரு மிகப்பெரிய காங்கிரீட் திண்டு அமைச்சு, அந்த காங்கிரீட் திண்டில் இந்த பாருங்க, இந்த பாலத்துடைய வடிவமைப்பை பாருங்க. ஏற்ற இறக்கத்துக்கு தேவைப்படுற மாதிரி மேலே எங்கேயும் போகிற மாதிரி இதுக்கு ஒரு பேரிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி கீழேயும் பாருங்க, இது ரொட்டேட் ஆகிறதுக்காண்டி வீல் இருக்கும். பார்த்தாலே தெரியும். டயர் இருக்கா, அதே மாதிரி இப்போ இந்த பாலத்தை கடலுக்குள்ள நான் போகிறோம். இந்த பாலத்தை கடலுக்குள்ள எப்படி வடிவமைச்சுக்காம இருக்கு. இந்த பாலம் அப்படி மேலே ஏறி இறங்கும். நீர்மட்டம் உயரும் போது மேலே ஏறும், நீர்மட்டம் குறையும் போது இறங்கும். இதுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, இந்த மிகப்பெரிய இரும்பு தூண் தாங்க. இந்த மாதிரி 2 தூண் இருக்கும். இது ஒரு தனி செக்ஷனுங்க. அதாவது இந்த பாலம் மட்டும் ஒரு தனி பகுதி. இதுதான் இந்த பாலத்துடைய முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல போட்டில் கட்டுறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். போட்டில் கட்டி வச்சிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு அமைச்சிருக்காங்கன்னா, அங்கிட்டு போய் உங்களுக்கு காட்ட முடியாது, இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாலத்தை அமைக்கிறதுக்கு முத அவங்க பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள்னு பார்த்தா அந்த இரும்பு தூண் தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இரும்பு தூண்னால தான் இந்த பாலம் முழுசாக நிற்கிது. இந்த மாதிரி ஒரு மாடலில் போட விட்டா இந்த பாலத்துடைய ஏற்ற இறக்கம் பண்ண முடியாது. இந்த மாதிரி 2 தூண் இருக்கும். அதாவது 2 பக்கம் இந்த பாலத்துடைய இந்த தலைப்புக்கும் உங்களை அப்படியே அங்கிட்டு பார்த்தா தெரியும். அங்கே ஒரு தூண் இருக்கா, அந்த தூண் 2 தூண். இந்த 2 தூண் தான் இந்த பாலத்தை நிப்பாட்டுது. இந்த பாலத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு பாதையை அமைச்சிருக்காங்க. இது ஏறி இறங்கு. அது எப்படி ஏறி இறங்குறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கடலுடைய நீர் மட்டம் உயரும் போது இந்த பாலம் மேலே நிற்கி. இப்போ உயரம் கடலுடைய நீர் மட்டம் உயர்ந்துருக்கு, அதனால இந்த பாலம் மேலே நிற்கி. இப்போ கடலுடைய நீர் மட்டம் குறையும் போது அப்படியே அந்த கீழே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ஒட்டுணிகள் இருக்கா, கடலுடைய ஒட்டுணிகள்
அந்த ஒட்டுணி எல்லாம் மேலே வந்துடும். அந்தளவுக்கு பாலம் கீழே போயிடும் கடல்லையும் இறங்கும்போது. இந்த மாதிரி 2 பக்கமே இருக்குது தூணு. இந்த பாலத்தில் போட்டுகள் கட்டி போட்டால் ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்னா கடலில் நின்று ஏற்ற இறக்கிறது அந்த பாலத்தோடய சேர்ந்து ஏறிடும் இறங்கிடும். போட்டுகளை பெருசாக நம்ம கயிறை வந்து இலைக்கு வைக்கணும்னு தேவையாது. அதாவது கெட்டின கயிறு அப்படி இருந்த மணிக்கு படகுகளுக்கு எந்த சேதாரமும் இருக்காது. இதே வந்து கான்கிரீட் பாலங்களாக இருந்தால் அந்த பாலங்கள் வந்து மேலே போயும் செய்யாது இறங்கியும் செய்யாது. அதனால வந்து போட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. இந்த பாலத்தோடய சேர்ந்து படகும் கிளம்பும், படகும் கீழே வந்துடும். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பாலம் அசைறது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இந்த பாரு, இந்த பாலத்தில் நிற்கிறேன். இந்த பாலம் அசைறது உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியுதா? அந்த இரும்பு தூண் அப்படியே இருக்கு, இந்த பாலம் மட்டும் அசைறது தெரியும். இதாங்க இந்த பாலத்தினுடைய வடிவமைப்பு. இந்த 2 இரும்பு தூண் தான் இந்த பாலத்தை வந்து நிப்பாட்டக்கூடியது. நல்லா தெரியுதா? அந்த இரும்பு பைப் அப்படியே இருக்கும். எந்த ஒரு அசைவு இருந்தாலும் பாலத்துக்கும் பிரச்சனை இருக்காது, அந்த பைப்புக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இடையில ரப்பர் வேறு இருக்கு. இந்த 4 பக்கம் ரப்பர் இருக்கா. இந்த மாதிரி கடலுடைய நீர்மட்டம் அதிகமாக ஏற்ற இறக்க உள்ள இடங்கள்ல இந்த மாதிரி பாலங்கள் இருக்கிற ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம ஊரில் இருந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஃபிஷிங் ஹார்பரில் ஒரே அளவான சட்டி தாங்க அமைச்சிருப்பாங்க, காங்கிரீட் சட்டியை. அங்கே பாம்பனாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே அந்த மாடலில் தான் இருக்கும். இங்கே வந்து இந்த மாடலில் கட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே உள்ள போட்டுலாம் கனரக போட்டுங்க முட்டி முட்டி உடச்சுவாங்கன்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பாலங்க போட மாட்டாங்க. இங்கே உள்ள போட்டுகளை அவ்வளோ சேஃப்டியாக கட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. 2வது நம்ம ஊரில் வந்து ஹார்பர் எல்லாம் சேர்ந்தே வந்துடும். நம்ம பக்கம் பக்கமாக வந்து மீன் எடுக்கணுமான இடங்கள், வண்டி போக்குவரத்து எல்லாம் சேர்ந்தே வந்துடும். இது வந்து கராத்து சட்டின்னு சொல்கிறது. கராத்தையில் கட்டி போகிறதுக்கு கட்டுறது. ஆனால் இதில் வந்து லாஞ்சியில் கட்டிடுது. ஓகே நண்பர்களே, ஓரளவுக்கு இந்த பாலம் எதுக்காண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் வரதுக்கு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாய்.